முதல் வெற்றி. ஒரு மொழிக்கு வரலாறு இருந்தால் மட்டும்தான் அந்த மொழியானது அடுத்தடுத்த கட்டங்களில் தனித்து நிற்கும். அந்த வரலாறு தமிழுக்கு இருக்கிறார் என்றால் தொல்காப்பியத்தை படியுங்கள். தொல்காப்பியத்தை படித்தால் தமிழ் வரலாறை தெரிந்து கொள்ளலாம். எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அந்த தமிழ் மொழிக்கு இருக்கும் சிறப்பினை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொல்காப்பியத்தை படிக்க வேண்டும். திருக்குறளும் தொல்காப்பியமும் மனித வாழ்வில் இரண்டு கண்களாக பார்க்கப்படுகிறது. சற்று ஏறக்குறைய ஐயா கூறியது போல் 3000 ஆண்டுக்கு முன்பே இலக்கண செழிப்போடு ஒரு மொழி இருந்திருக்கிறது என்றால் நாம் அதற்கு முன்பு தொல்காப்பியருக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பாடம் நடத்திய ஆசிரியர்களுடைய மொழி வளமை எவ்வாறு இருந்திருக்கும், அவர்களுடைய வழித்தோன்றலுடைய மொழி வளமை எவ்வாறு இருந்திருக்கும். நாம் இந்தியாவில் சற்று ஏறக்குறைய 1,00,000 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த மனித தடங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது. 60,000 ஆண்டுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய மரபணு மதுரை மண்ணில் இருக்கிறது என்று பல்வேறு விதமான சிறப்புகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஐயா அவர்கள் கூறுவது போல் இன்று ஒரு சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் மீண்டும் அமைய வேண்டும் என்றால் 108 ஆண்டுகள் ஆகும். 108 ஆண்டுகளுக்கு பிறகு இதே போல் ஒரு வாய்ப்பு அமையும் என்றால் தெரியாது. அதே வாய்ப்பில் நாம் அனைவரும் இணைவோம் என்றாலும் தெரியாது. ஏனென்றால் இன்றைய நாளுடைய ஒரு சிறப்பு 369 என்ற அந்த ஒரு ஃபார்முலாவில் அமைந்த ஒரு நாள். நாள் 6, மாதம் 12/3, ஆண்டு 2025 இந்த 3, 6, 9 அந்த ஃபார்முலாவில் வரணும் தான் இந்த டேட்டை நாங்கள் அதற்காக நிர்ணயம் செய்தோம். அதற்காக தான் இந்த தேதியை என்று நாள் குறித்தோம். சற்று முன்பு முதல்வர் ஐயா பேசும்போதும் 15 நாட்களாக எங்கள் தமிழ்துறை இதற்காக முன்னெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவரை அறியாதவர்களே 6 என்ற எண் அங்கு உள்ள வந்துவிட்டது. இந்த அரங்கிலே 30 மின்விசிறி இருந்தால் 3 எண் உள்ளே அமர்ந்துவிட்டது. 3 வரிசையாக மாணவிகள் அமர்ந்திருந்தால் 3 எண் நம்மளை எவ்வாறு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். கோபி கலை அறிவியல் கல்லூரி என்ற 1ஆம் எண் அந்த இடம் கொடுத்தாலும் பிபிஎம் குளோபல் கல்லூரி பள்ளி திருச்சியில் 220 மாணவ மாணவிகள் தொல்காப்பியத்தில் சாதனை செய்தார்கள். அந்த பள்ளியை சேர்ந்த துணை முதல்வர் இன்று வந்திருக்காங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமைப்படுகிறோம். ஒரு கல்லூரி ஒரு பள்ளி என்று 2 என்ற எண் இப்போது நம்மை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. பதாகையிலும் நாங்கள் 6 விதமான லோகோவை வைத்தோம். ஏன் அது 5ஆக வைக்கவில்லை, 3ஆக வைக்கவில்லை, 7ஆக வைக்கவில்லை என்றால் 6 என்ற அந்த ஃபார்முலா வர வேண்டும் என்பதனால் தான் 6ஐ வந்து அங்கே வைத்தோம். தெரிந்தும் தெரியாமலும் கல்லூரியில் போட்ட பதாகையில் 5 வரிசையில் எழுத்துக்களை அமைத்துவிட்டார்கள். பாருங்கள் எவ்வளவு அந்த 5 வரிசை எழுத்து தான் விளக்கேற்றிய குத்துவிளக்குடைய முகமாகவும் அமைந்தது. அது பஞ்சபூத சக்தி இந்த அரங்கில் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நிகழ்வு தொடங்கும் போது பஞ்சபூத சக்தி அந்த இடத்தில் இருந்தால்தான் நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும். அந்த செயல்பாடு எதை நோக்கி நாம் எடுத்து செல்ல போகிறோம் என்றால் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை நோக்கி ஏன் எடுத்து செல்ல வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வரும்போது, ஒரு 3000 ஆண்டுகளாக தொல்காப்பியமும் திருக்குறளும் எந்த கோவில் கல்வெட்டிலும் யாரும் பதித்து வைக்கவில்லை. ஏன் மன்னர்கள் அதை தவிர்த்தார்கள், ஏன் ஆண்ட வம்சங்கள் அதை தவிர்த்தார்கள் என்று பல கேள்விகள் கேட்கும்போது தொல்காப்பியர் என்ன செய்திருக்கிறார் என்றால், மன்னருக்காக நான் இதை எழுதி வைக்கவில்லை, மக்களாட்சி வரும்போது மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். ஏன் மக்களாட்சி காலகட்டத்தில் நாம் தொல்காப்பியத்தின் திருக்குறளை படிக்க வேண்டும் என்றால் மீண்டும் மன்னராட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக. மன்னராட்சி எவ்வாறு வரும்? சீனாவில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ரஷ்யாவில் ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். அவங்க உயிரோடு இருக்கிறவர்களும் அவங்க தான் ஜனாதிபதி. பெயருக்கு ஜனாதிபதி, ஆனால் ஆளுமை செய்வது மன்னராட்சி. வடகொரியாவில் ஒரு அதிபர் ஆண்டு கொண்டிருக்கிறார், பெயருக்கு அதிபர், ஆனால் அவர் தான் நிரந்தர அந்த நாட்டுடைய பிரஜையாளர்கள். அந்த நிலைமை இந்தியாவில் வந்துவிடக்கூடாது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா ஒரு குடியரசு நாடு என்றால் இங்கு மன்னராட்சி